ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. நேற்று என்ன பார்த்தோம் அப்படின்னா, கத்துன்ட்டார். அக்ஷாத்திர மந்திரத்தை உபதேசம் ஆயிடுத்து. அப்படியே ஆற்றுக்கு போயிட்டாரா அப்படின்னா போகலை. வாங்க மறுபடியும் நம்ம பார்க்கலாம் என்ன ஆச்சுன்றதை பார்த்து அவரோட பரந்த மனசை புரிஞ்சுட்டு நம்மள அதில் லவலேசமாவது இருக்கணும் அப்படிங்கிறத முயற்சி பண்ணுவோம். வாங்க பார்க்கலாம். இது மாதிரி ரொம்ப சந்தோஷம் சொல்ல ஆரம்பித்தார். திருமங்கை ஆழ்வார் தெரிவித்த திருநாராயண திருமந்திரத்தை அதில் பொருந்திருக்கும் உள்ள அர்த்தத்தையும் அப்படியே சொல்கிறதுக்காக நம்பியே ஒருநிலைப்படுத்திக்கிறாரு. இந்த மகா மந்திரம் இந்த மந்திரத்தை உச்சரிப்பவர்களுக்கு பரமபதம் கிட்டும் அப்படின்னு சொல்லியாச்சு. நீரும் கிடைக்கணும், இதை ரகசியமாக வச்சுக்கணும், யார்கிட்டையும் சொல்லக்கூடாது. நல்லா படிச்சுட்டு ஒரு வருஷம் ஒருத்தனை சோதனை பண்ணிவிட்டு ஒருத்தனுக்கு சொல்லிக் கொடுக்குறோம், அவ்வளோதான். யாருக்கும் சொல்லிக் கொடுக்கக்கூடாது. இந்த மந்திரம் பெரிய பலன் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் இந்த மரப்பொருளை எவன் கேட்குறானோ எவன் சொல்கிறானோ மோட்சம் கண்டிப்பாக சொர்க்க வாசல் திறக்கும், முக்தி அடைவான். எனவே தான் நான் சொல்கிறேன், ஒருத்தனுக்கு மட்டும் உபதேசிக்கணும். இந்த கட்டுப்பாட்டையெல்லாம் இதெல்லாம் ஏற்படுத்தியிருக்கு, அதை நீங்கள் மீறவே கூடாது. இந்த நிபந்தனை நீங்கள் மீறினீங்கன்னா என் வாழ்க்கையை என்னோடய வாக்கை நீங்கள் பொருட்படுத்தலைன்னா உமக்கு நரகம் தான் கிட்டும். இதை மட்டும் நன்னால் வச்சுக்கோங்க அப்படின்னார். அதோடு இல்லாமல் இந்த மரப்பொருளை வெளிப்படுத்த மாட்டேன் அப்படின்ட்டு என்னோட திருவடியை தொழுது சத்தியம் செய் அப்படின்னு வேறு சொல்லிட்டார். அப்படியே சத்தியம் செய்து கொடுத்தாரு. கத்துன்ட்டார். ஆனால் பார்த்தீங்கன்னா ராத்திரியெல்லாம் தூக்கம் வரல. என்னென்னா ராமானுஜர் இடத்துக்கு வந்துட்டார். கத்துன்ட்டு மனசு கஷ்டமாக போச்சு. இந்த பாரு, இறைவனோட அடியும் வழி எப்படி எளிமையாக இருக்கணும். இந்த மாதிரி யாராவது 18 முறை வருவாளா? யாருக்கு இந்த பொறுமை இருக்கும்? இவ்வளோ சிரமங்களும் இவ்வளோ சோதனையும் காத்து இந்த மகா மந்திரத்தை கற்றுக்கிறதுக்கு எத்தனை பேர் முன் வருவா? ஒரு மனுஷன் வாழ்நாள் முழுஷம் இந்த மனப்பொருளை மனசுக்குள்ளேயே வச்சுருந்தா இந்த ஒத்தனுக்கு தானே கிடைக்கும். அந்த எண்ணத்தை தான் நீங்கள் பார்க்கணும். ஒரு குறுகிய வட்டத்தில் முடங்கி இருக்கும் விசிஷ்டாத் வைத்தத்தை தத்துவம் நிறைய உலகெல்லாம் பரப்ப வேணும்னு மகான் ஆசைப்பட்டார் இல்லையா? அதனால் பார்த்தாரு, இதை எல்லாருக்கும் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிட்டாரு. எனக்கு என்ன ஆனாலும் பரவாயில்ல, அடுத்த வார துன்பமாக இருக்கக்கூடாது. அதுதான் கருணைன்னு சொல்கிறது. இதனால தான் பொழுது விடியுமான்னு பார்த்துருந்தாரு. திருக்கோஷ்டில் பெருமாள் அன்றைக்கி விழாக்கள் எல்லாரும் கூடியிருந்தால் திருக்கோஷ்டியர் கோவிலில் மறுநாள் திருவிழா. மக்கள் திரண்டிருந்தால் கோபுர வாசலை நோக்கி நடந்து உடனே தயவு செஞ்சு எல்லோரும் வாங்குவோம், இந்த விலை விலைப்பு இல்லாத ஒரு ரத்னத்தை உங்களெல்லாம் தரேன்னார். எல்லாரும் ஓடி வர ஆரம்பிச்சிட்டா. ஓடி அமைச்சிட்டு இந்த பாருங்கோ நீங்கள்லாம் எல்லாரும் ஓடி வந்துட்டா. உடனே ராமானுஜர் ஒரே சந்தோஷம், எல்லாரும் கீழே நிற்கிறா. உறக்க பேசுகிறாரு. சகோதரர்களே, அன்பர்களே, சகோதரிகளே, நீங்கள்லாம் என்னோட உயிருக்கும் மேலானவர்கள். இந்த உலகத்தை துயரத்திலேருந்தும் வேதனையிலேருந்தும் நிரந்தரமாக நீங்கள் விடுபட்டு முக்தியை பெற விரும்பினால் நான் மிகவும் சிரமப்பட்டு உங்களுக்காக கொண்டு வந்திருக்கும் இந்த ரத்தின மகா மந்திரத்தை என்னோடு சேர்ந்த 3 முறை உச்சரிகள். இப்படி செஞ்சால் நீங்கள் ரொம்ப நன்மையாக இருப்பீங்க. எல்லாரும் எனக்கு மந்திரத்தை சொல்லுங்கள், நாங்கள் எங்களை பாக்கியசாலி ஆக்கிங்கோ அப்படின்னு எல்லாரும் கத்த ஆரம்பிச்சுட்டான். ஒரே சந்தோஷம். உடனே ராமபீரனோட தம்பியான இளைய பெருமான் அவதாரமான யமுனாச்சாரியரோட சிஷியரான நம்ம ராமானுஜர் அந்த துக்க நிவாரணமும் அதை சொல்ல ஆரம்பித்தார். எல்லாரும் கருணையாகிய பார்க்கடல் போன்றவரும் உலக உயிரின் துன்பத்தை ஒரு சிறிதும் பொறுக்க இயலாதவரும் அச்சம் என்னும் இருளை நிற்கும் சூரியனுமான ராமானுஜர் அந்த பரமானந்தம் படைத்த அந்த உள்ளத்தில் கம்பீரமாக இடிமுழக்கும் போல மகா குரலில் அஷ்டாத்திர மந்திரத்தை ஓம் நமோ நாராயணா அப்படின்னு கத்தினார். பசியில் இருக்கிறவ உணவை பார்த்து கப்ப இப்படி சாப்பிடுவாளோ எல்லாரும் ஓம் நமோ நாராயணாய ஓம் நமோ நாராயணாயன்னு உத்தரிக்க ஆரம்பிச்சிட்டான். அந்த நேரத்தில் பூலோகமே வைகுண்டமாக எடுத்தான். முதியோர், இளைஞர், இளம்பெண்டர் எல்லாரும் சொல்ல ஆரம்பிச்சிட்டான். முகத்துலலாம் சந்தோஷம் அப்படின்னதுக்கப்புறம் அவரை சொல்ல ஆரம்பித்தார். இதை பாருங்க, இந்த உலகத்தில் பெருமாள் நடிக்கிறது ரொம்ப ஈஸி தான். இதுக்குன்னு என்னன்னு கேட்டால் நீங்கள் உட்காந்து ஒரு இடத்துல சொல்ல வேண்டாம், நீங்கள் வேலை பண்ணும்போதே சொல்லுங்கோ. இது ஒரு வைரக்கல், இது சாதாரண கல்லுன்னு நினச்சிடாதீங்கோ. நீங்கள் எந்த வேலை பண்ணாலும் சரி இந்த மந்திரத்தை உச்சரிச்சுட்டே பண்ணுங்கோ. கண்டிப்பாக நீங்கள் மோட்சத்துக்கு போவீங்க, கண்டிப்பாக ஆனந்தமாக ஆகுவீங்க அப்படின்னு சொல்லும்போது ஆண்களும் பெண்களும் ரொம்ப சந்தோஷமாக பெருமாள் அப்படியே சேவிச்சுட்டு கிளம்பினான்.
ஒரு சிலருக்கே புரியுதுன்னு பொத்தி பொத்தி வளர்த்த இந்த மந்திரத்தை ராமானுஜர் வந்து புதுமேடையாகி புரிச்சு போனதை எல்லாரும் புரிச்சு போவாளா? எல்லாருக்கும் அந்த கருணை வருமா? இந்த வைஷ்ணவ ஆச்சாரிய குரு பரம்பரைன்னு சொல்கிற மாதிரி இது குரு பரம்பரையாக வருது இல்லையா? இவர் இந்த ரத்ன மாலையை ஓரான் வழியாய் உபதேசித்தார் முன்னோர் ஏறார் எதிராசன் இன்னொருளால் பாருலகில் ஆசையுடையர்க்கெல்லாம் ஆரியர்கள் கூடும் என்று பேசி வரும்பருத்தான் பின் உபதேச ரத்னமாலையில் இருக்கு. ஒரு ஆண் வழியாக ஒரு ஆச்சான் வழியாக தொடர்ந்து குரு சிஷ்ய பரம்பரையில் ஒரு திருமந்திரம் ஒரு சிலருக்கே உரியது அப்படின்ற வரம்பை எல்லையை கடந்து ஆசை உடையவர்களுக்கு எல்லோரும் நாராயண மகாமந்திரம் உரிதாரது அப்படின்ட்டு எல்லாருக்கும் சொல்லிட்டாரே. இந்த கருணை யாருக்கு வரும்? எத்தனை பேருக்கு வரும்னு சொல்லுங்க. இது சொல்லிட்டு ஆச்சாரியன்கிட்ட போனார் திருக்கோஷின். ராத்துக்கு கேட்கணுமா? துஷ்டனே தூர போ, நீங்கள் வர வேண்டாம், உன் மூஞ்சிலே நான் ஒழிக்க மாட்டேன். இந்த மாதிரி ஒரு உயிர்கணும் உனக்கு எப்படி வந்தது? இப்படி மகா ஆச்சாரியனுக்கு நீங்கள் பாவத்தை பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். பாரினில் ஒருவருக்கு இந்த உண்மையை பகரே என்ற நீர் என்னை ஆணையிட்டு இணங்கினீர். அதை பாராது ஊரவர்த்து எல்லாம் கூறி உமக்கு என் பெற்றீர் அப்படின்னு கேட்டார். இந்த ரகசியத்தெல்லாம் சொல்லி உனக்கு என்ன பலன் கிடைச்சது அப்படின்னு கேட்டார். நீங்கள் குருக்கு துரோகம் பண்ணிட்டேன் அப்படின்னு கோபமாக கேட்குறாரு. ஆனால் தேவரீருக்கு கொடுத்த வாக்கையும் மீறி தேவரீர் ஆக்ஞையும் மீறி இந்த உலகத்துக்கு நான் வந்து சொல்லிட்டேன். எனக்கு நரகம் கண்டிப்பாக உரியது தான், உறுதி தான். ஆனால் இந்த மந்திரத்தை கேட்பவன் வந்து உயர பெறுவான் இல்லையா? எனக்கு அதுதான் வேணும். இந்த உறுதியில் நம்பிக்கை கொண்டு தான் இந்த அடியேன் இந்த நகரத்து ஆண் பெண் அனைவருக்கும் ஜாதிபாடு வேறுபாடு இல்லாமல் சொல்லிட்டேன். இந்த ராஜபாட்டையில் அழைத்து சென்றேன். இந்த ராஜபாட்டையிலே அழைத்து சென்றேன். எல்லோருக்கும் மோட்சத்து உரிவர்கள் தானே. அவர்களோட பிறவி வீண் போல. நான் ஒருத்த நரகத்துக்கு போனால் பரவாயில்ல, அவள் அத்தனை பேரும் சொர்க்கத்துக்கு போனோம். நான் ஒருவனே அன்றே நசிப்பது இந்திரர்கள் எல்லாம் ஆனான் பேரின்பத்தை அருந்துமே அந்தோ பின் ஒரு நினைவும் இல்லை பேதையின் நினைந்து. அதாவது நான் ஒருவன் தானா போகணும் சொல்லுங்க? நான் எல்லளவு சந்தேகங்கள்ல நான் நரகத்துக்கு தான் போவேன். ஆனால் இத்தனை ஆயிரக்கணக்கான மக்கள் போகும், இதோட லாபம் என்ன இருக்க முடியும்? கேட்டு பிரமிச்சு போயிட்டார் யார்? திருக்கோஷ்டியூர் நம்பி. அப்படியே பார்த்து அவரோட நிலைமை எப்படி இருந்ததுன்னா, அந்த வானத்தில் கார் மேகங்கள் டப டபன்னு சூழ்ந்து இடி இடித்து மக்களை இச்சுறுத்தி ஜோன்னு மழை கொட்டி அது வந்து நின்று போச்சு. மழைன்னா மக்கள் எப்படி சந்தோஷமாக இருப்பா, ஆனந்தமாக இருப்பா. அந்த மாதிரி கருக்கோடும் அணிஞ்ச திருக்கோஷ்டியர் வந்து இவர் சொற்களை கேட்டு மனசில் சந்தோஷம் ஆகிடுது. முகம் மலர ஆரம்பிச்சிட்டார். அவர் நினச்சிட்டார், என்னோட குறுகிய மனப்பான்மை எப்படி, உன்னோட உதார குணம் எப்படி கட்டி பிடிச்சிட்டார். கண்ணில் வந்து ஆனந்த பாஷ்பம். உம்மை சீடராக பெற்றதுக்கு நான் என்ன பாக்கியம் செஞ்சேனே தெரியல. தன்னையுள் தன்னை கண்டு தான் பிழைத்திருவது அன்றி மண்ணுயிருக்கு இறங்கி தன்னை மைந்தனை மாயப்புக்காரி நிலத்து இல்லை இல்லை 7 உலகத்தும் இல்லை. உன்னை போல எத்தனை உலகம் பெருமாளை படிச்சிருந்தாரோ அத்தனை உலகத்துலேயும் ஒன்றை மாதிரி இல்லை. தான் பழைக்கணும், நான் தான் ஆத்ம நலம் பெற்றால் போதும் அப்படின்ற ஒரு நிலைமை தான் காலங்காலமாக இருக்குது. எனக்காக உலகத்தை கூட தயகம் பண்ணிடலாம் அப்படின்னு நினைக்கிறவள்கிட்ட நீர் வந்து அடுத்தவா மேன்மைக்காக நீ நரகம் போகவும் துணிஞ்சேரே அப்படின்ட்டு கேட்டு, நீங்கள் தான் புரட்சி தலைவர் அப்படின்ற மாதிரி அவரும் சொன்னார். ரொம்ப கை கூப்பி, சுவாமி என்னை மன்னிச்சிடுங்கோ, என்னோட இந்த மாதிரி ஒரு குணத்தை என்னை அறியாத வந்துடுத்து உங்களுக்கு கஷ்டம். இல்லை இல்லை, உன்னை மன்னிக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை, குற்றத்தை மன்னின்னு சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மகா மந்திரம் ரொம்ப தூய்மை, எல்லாம் ஏற்றம், பேராற்றல், சக்தி எல்லாம் உண்டு. நீ சொல்லிட்ட பரவாயில்ல, உன்னோட மனசு எனக்கு புரிஞ்சிடுது, அதில் என்னோட புதல்வனை நீ வந்து சிஷ்யனா ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி தன்னோட புதல்வனையே தெற்காழ்வான் சௌமிய நாராயணன் அப்படின்னு பேர், அவருக்கு தெற்காழ்வான் பேர், அவர்கிட்டே சீட்டனும் ஒப்படைச்சிட்டாரு இந்த திருக்கோஷ்டியூர் நம்பி. காரே கருணே ராமானுஜா இக்கலியிடத்தில் ஆரே அறிவார் என் அருளின் தன்மை அப்படின்ற மாதிரி
அப்படியே கை கூப்பி ஒப்படைச்சிட்டார். எப்பா என்ன சொல்கிறது சொல்லுங்களேன், எப்படி சொல்ல முடியும்? ஜாதி மதம்லாம் அவருக்கு எதுவுமே புரட்சி இல்லை பாருங்கள், இல்லையா? அப்பேற்பட்ட எதிராஜர், அப்பேற்பட்ட ஞானக்கடல், அப்பேற்பட்ட வைராகிய ஷீலர் நமக்காக நரகத்துக்கு போனாலும் பரவாயில்லன்ற மனசு யாருக்கு வரும் சொல்லுங்கள்? கண்ணில் தண்ணி வருது. அவரை மாதிரி 18 முறை நம்மளால் அடைய முடியுமா? இல்லை அடைஞ்சதும் சாதாரண எல்லார்கிட்டையும் சொல்ல முடியுமா? அவரால் மட்டும்தான் முடியும், இல்லையா? தயவுசெய்து எல்லாருக்கும் சொல்லுங்கள், எல்லார்கிட்டையும் அவரோட வைராகியத்தை சொல்லுங்கள், குழந்தைங்களுக்கெல்லாம் சொல்லுங்கள். ராமானுஜ சுவாமி பாரு ஒரு மந்திரத்தை கற்றுக்கிறதுக்காக எத்தனை முறை அலைஞ்சார், அதை எப்படி எல்லாருக்கும் சொன்னார், எப்படி நரகத்துக்கு போனாலும் நல்லது பண்ணணும்னு எப்படி அவருக்கு துடிப்பு இருந்தது. இதெல்லாம் நீங்கள் சொல்லணும் வருங்கால ஜெனரேஷனுக்கு. இல்லைன்னா தியாகம்னா என்னன்னு தெரியாது, ஹார்ட் ஒர்க்கிங்னா என்னன்னு தெரியாது, குருவை எப்படி மகிழ்விக்கணும்னு தெரியாது, பரந்த மனசுனா என்னன்னு தெரியாது. அந்த மாதிரி ஆக்கக்கூடாது, இல்லையா? எல்லாருக்கும் அனுப்புங்க, குழந்தைங்களெல்லாம் கேட்க வைங்க. கேட்டு குழந்தைங்களுக்கெல்லாம் அழகாக ராத்திரி படுத்துக்கும் போது இந்த கதையை அழகாக சொல்லுங்கள். குழந்தை மனசில் பதியட்டும். ஏன்னா இன்னும் வருங்காலங்கள் எப்படி கொடுமையாகும்னு நமக்கு தெரியாது. ஆனால் கொடுமையாக ஆகாத களியும் நசிந்து விடும் அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி மக்கான்களால் தான் களியும் நசிந்து போயிடும். ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாருக்கும் அனுப்புங்க. ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. ராமானுஜர் திருவடியே சரணம்னு எழுதுங்க. ஜெய் ஸ்ரீமன் நாராயணா. ஜெய் ஸ்ரீமன் நாராயணா.